Dear students, welcome to Abbas Mathematics, 10th Standard, CBSE, Mathematics, Exercise 4.1. Check whether the following are quadratic equations. Quadratic equation இல்லையான்னு சொல்லியிருக்கு. First, quadratic equation means அது எப்படி இருக்கணும்? ax² + bx + c = 0 அந்த ஃபார்முலா வரணும். a is not equal to 0. என்னுடைய டிகிரி இஸ் 2. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டிகிரி 2. டிகிரி 2 வரக்கூடிய ஈக்குவேஷன் எல்லாமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். நம்ம இப்போ என்ன செய்வோம்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். x² + a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a plus b whole square formula is a square plus b square plus 2ab or a square plus b square 2ab plus b square இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ a ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர், b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், 2abக்கு என்ன செய்யணும்? நடுவில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம் 2ஆல் இன்ட்டு பண்ணணும். இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் 1x கிடைக்கும். அதை 2ஆல் இன்ட்டு பண்ணால் 2x கிடச்சிரும். இதை உள்ளே மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2x - 6ன்னு கிடைக்கிது. இப்போ என்ன செய்ய போகிறேன்? x² + 1 ஸ்கொயர்னா 1 தான், ப்ளஸ் 2x - 2x + 6 இந்த உள்ள போகிறான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட போகிறேன். அப்போ x² ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு, +7 வந்துடுச்சு. என்னுடைய டிகிரி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2. என்னுடைய டிகிரி இஸ் என்னது? 2. Therefore, it is a quadratic equation. 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 Quadratic equation. ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒரு சம் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இதை உள்ளக்க மல்டிபிள் பண்ணணும். எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி சிம்பிளை பண்ணி ஒன் சைடு கொண்டு வரணும். x². இந்த எக்ஸ் எடுத்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த -2 எடுத்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். x² ப்ளஸ் எக்ஸ் அப்புறம் -2x -2. அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணாக்க x² + 3x - x - 3. இப்போ இதை சிம்பிளை பண்ணிக்கிறோம்.